இது என்ன தெரியுதுங்களா? பொரி உருண்டை. இது எங்கள் வீட்டுக்காரர் வாங்கின்னு வந்து கொடுத்துட்டு என்கிட்ட பயங்கரமாக திட்டு வாங்கிக்கினாரு. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வந்து உணவுப் பொருளை தயவு செய்து இவ்வளோ சாயத்தை கலக்காதீங்க. கலர்ஃபுல்லாக வந்து கொடுக்கணுன்ற பேரில் வந்து அந்த பொரி உண்டைன்னா வந்து எவ்வளோ ஒரு பாரம்பரியமான உணவுன்றது வந்து நிறைய 50-60 வயசு ஆட்களை கேட்டு பாருங்கள். அந்த காலத்தில் வந்து பொரி உண்டைன்னா அவ்வளோ இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இப்போ பொரி உண்டை பார்த்தாலுமே வந்து அவ்வளோ கொடூரமாக இருக்குது. தயவுசெய்து உணவில் வந்து இவ்வளோ சாயத்தை வந்து கலக்காதீங்க. கலர்ஃபுல்லாக விற்றா ஒன்றும் வாங்காதீங்க. இல்லைன்னா தயவுசெய்து தயாரிக்கிறவங்களுக்கு நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த மாதிரி சாயம் கலக்கிறதுனால நம்மளுக்கு எந்த லாபமும் வராது. மற்றவங்க அட்ராக்ஷன் பண்ணணுன்ற பேரில் நீங்கள் கலந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கேன்சர் வரும். இது வந்து ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கோங்க. நானும் வந்து ஒரு உணவு தொழில் பண்ணுறவ தான். நம்ம வந்து நம்மளுக்கு வந்து அவங்க நம்மக்கிட்ட தயாரிக்கிற உணவை மற்றவங்க வாங்கி சாப்பிட்டு நம்ம அதனால் வந்து 10 ரூபா லாபம் அடைகிறோன்னா அவங்களுக்கு வந்து கெடுதல் வரக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் நம்மக்கிட்ட சாப்பிட்றவங்க நல்லா இருக்கணுன்ற நினப்பில் நம்ம வந்து உணவு விற்கணும். அதனால் தயவுசெய்து உணவில் வந்து இந்த மாதிரி பயங்கரமான கெமிக்கலுங்க, இதெல்லாம் கேன்சர் கண்டிப்பாக வரும். வாங்கி சாப்பிட்றவங்க இதை வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்து குழந்தைங்க வயிற்றை வந்து கெடுத்துடாதீங்க. அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தயாரிக்கிறவங்க தயவு செய்து வந்து இயற்கையான நம்ம வெல்லம் போட்டு இயற்கையான வெல்லத்திலே வந்து மஞ்சள் கலர் வரும். நீங்கள் சர்க்கரை யூஸ் பண்ணுறீங்களோ வெல்லம் யூஸ் பண்ணுறீங்களோ தயவு செய்து கலர் யூஸ் பண்ணாதீங்க. இது வியாபாரிங்களுக்கு பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நான் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து மக்களை பற்றியே நீங்கள் யோசிக்கணும். நம்ம உணவு விற்று சம்பாதிக்கணும், அதனால் வருமானம் வருதுன்னா மக்களை பற்றியும் நம்ம யோசிக்கணும். தேங்க்யூ. முடிஞ்சால் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப சாயம் போட்ட சிக்கன் 65 இதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிடாதீங்க. செய்கிறவங்க தயவு செய்து அதை கலக்காமலே நீங்கள் வில்லுங்க. அதனால் வந்து நம்மளுக்கு லாபம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் வந்து மற்றவங்களுக்கு பாவ செயல் நம்ம செய்யாமல் இருக்கிறதே நம்மளுக்கு நல்லது. பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.